இந்த ரமதானுடைய காலங்களில் இரண்டு விதமான தவறுகள் நாம் ஒருபோதும் செய்துவிடக்கூடாது. ரமதானுடைய காலங்களில் நம்ம செய்கிற முதல் தவறு என்ன என்பதாக சொன்னா, இந்த ரமதானுடைய காலங்களில் நம்ம நோன்பு வைக்கும் பொழுது வெறும் வாய்க்கும் வயிறுக்கும் மட்டும்தான் நோன்பு வைக்கிறோம். மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் நோன்பு வைக்கிறது இல்லை. மாறாக ஹதீஸில் எல்லா உறுப்புகளும் நோன்பு வைக்க வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணுடைய நோன்பு கெட்ட பார்வை விட்டு பாதுகாப்பாக இருக்கிறது. காதனுடைய நோன்பு கெட்ட விஷயங்கள் கேட்பதை விட்டு தூரமாக இருக்கிறது. கையினுடைய நோன்பு, காலினுடைய நோன்பு எல்லாமே கெட்ட செயல்கள், ஹராமான விஷயங்கள் செய்யாமல் இருப்பது. இது அனைத்துமே எல்லா உறுப்புகளும் சேர்ந்து செய்வதுதான் நோன்பாக இருக்கிறது. வெறும் வாயால் எதுவும் சாப்பிடாம வயிறு பசியாக இருந்தால் மட்டும் நோன்பு கூடாது. உறுப்புகள் எல்லாமே நோன்பு வைக்க வேண்டும். எல்லா விதமான ஹராமான விஷயத்தை விட்டும் கெட்ட விஷயத்தை விட்டும் பாதுகாப்பு இருந்தால்தான் அந்த நோன்புக்கு உண்டான முழுமையான. இரண்டாவதாக, இந்த ரமதானில் நம்ம செய்யக்கூடாத ஒரு தவறு, அதிகமாக தூங்கக்கூடாது. நோன்பு வைத்துக் கொண்டு அதிகமாக இபாதத் செய்யணும், குர்ஆன் ஓதணும், ஸலவாத்துகள் ஓதணும், திக்ர் செய்ய வேண்டும். மாறாக அதிகமாக தூங்கிவிடக்கூடாது.